எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, கரண்ட் சுச்சுவேஷன் என்னதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால என்ன இருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரகோட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 9 of Pentacles, 4 of Wands, 7 of Swords, 6 of Pentacles, 4 of Pentacles, Chariot, Empress, Star, Queen of Cups, 6 of Swords, 6 of Wands, 8 of Wands, 5 of Swords. Page of Swords, Hanged Man, Knight of Cups, Hermit, Eight of Wands, Four of Cups, Three of Wands, Two of Wands, King of Cups, Justice, Four of Pentacles, Nine of Cups. Seven of Cups. Thank you so much, Venus. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்ன செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் பொண்ணு நல்லா பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இது ஃபீல் ஆகிற விஷயம் நான் கேட்டிங்க அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண போது தூங்கிட்டு இல்லை, நீங்கள் உங்களை நினச்சி அழுதுட்டு உண்டு. ஸோ அப்படி நமக்கு எந்த காரியங்க வந்துட்டு. ஓகே, ஸோ சம்டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு இன்னர் வாய்ஸாக இருக்கட்டும், இன்ட்யூஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏசு ஒரு பர்சன் நம்ம கூட அட்டாச்ட் ஆகும், இவங்களுக்கும் நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, காதல் இருக்குது, ஆசை இருக்குன்னு அப்படியே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு அப்படின்னா அது ட்ரூவான ஒரு விஷயமாக ஏசு அஃப்கோர்ஸ் இவருக்கு உண்டு. ஓகே, பட் இந்த ஒரு பர்சன் அது எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை, ஏன்னா இவருக்கு சப்ரெஸ் பண்ணுற ஒரு கழிவு நமக்கு உண்டு நம்ம சொல்லலாம் அந்த ஒரு பர்சன். ஏன்னா ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போயாச்சுன்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி எமோஷனலாக காட்டிலும் ப்ராக்டிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர் ஆகும். ஏஸ் இவருக்கு ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, ஸ்நேகம் உண்டு, எல்லாம் உண்டு. பட் இவர் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, அவளோட மைண்ட் ஆக்சுவலி ஒர்க் ஆகிறதுக்கு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, பணம், மணி, வேலை,
மணி ஃபேமிலி இந்த ஒரு விஷயத்தில் மைண்டு ஒர்க் ஆகிட்டு. ஸோ அதனால ரிலேஷன்ஷிப்பில் பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துட்டு இல்லைங்க பெரிய அளவு மைண்டும் கொடுத்துட்டு இல்லைங்க பெரிய அளவு ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டுல நம்ம சொல்லலாம். ஓகே, பட் கரண்ட்லி எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டு. இவர் ஒன்லி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லைங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வேறு ஒரு இடத்துக்கு ஸ்தலம் ட்ரான்ஸ்ஃபர் போய். ஓகே, இவர் மேபி இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு ஏஸ் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஜஸ்டிஸ் பண்ணிட்டு இல்லை. ஓகே இவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் எமோஷ்னலி அட்டாச் ஆகிட்டு எமோஷ்னலி நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு ஒவ்வொரு செகண்ட் இவரை நீங்கள் நினச்சி வாழ்ந்துட்டுருக்குறீங்க. ஒவ்வொரு செகண்ட் இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இல்லைன்னா இவர்கிட்டேருந்து ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட்டுக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இல்லைங்க ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ்க்காக எதிர்பார்க்குறீங்க. இல்லைங்க ப்ராப்பராக ஒரு பதிலுக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, வெயிட் பண்ணுறீங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, பட் இதெல்லாம் அந்த ஒரு பர்சன் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இவர் போயிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு சம்டைம் இவரும் ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் சுத்தமாக இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லவே மாட்டேன். இவர் ஷோராக இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ மைண்டு கேம் கழிச்சுட்டு உங்களை ஒரு நாள் பார்த்துருக்கலாம், சிரிச்சிருக்கலாம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி நடந்திருக்கலாம். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் சீட்டிங் ஆடு நமக்கு வந்துட்டு. ஓகே, இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த போஸ்ட் ரிலேஷன்ஷிப் விட்டு போயிட்டு ஜஸ்டிஸ் கொடுக்காம இவர் போயிட்டு. ஏன்னா ஆள் பொறுத்த மட்டும் எமோஷனல் இல்லை ப்ராக்டிக்கல் ஆகும். ஓகே, அதில் ஏன்னா நமக்கு தேர்ட் பார்ட்டி கார்டு வந்துட்டு. ஓகே, அப்போ ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. கரண்ட்லி இவர் தேர்ட் பார்ட்டிக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஓகே, தேர்ட் பார்ட்டி கூட தான் நிற்கிறாங்க. தேர்ட் பார்ட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், எல்லா எஃபோர்ட்டு ஸ்நேகம் ஃபீலிங்ஸ் எஃபோர்ட்ஸ் எல்லாம் தேர்ட் பார்ட்டி பக்கம் தான் கொடுத்துட்ருக்காங்க. தேர்ட் பார்ட்டி பக்கம் தான் நிற்கிறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு எஃபோர்ட்டும் இல்லை. எத்தனையோ வாட்டி பெக் பண்ணி நீங்கள் போயிட்டு உங்களுக்கு எந்த ஈக்குவல் எஃபோர்ட்டும் கொடுத்துட்டு அதே சேம் டைம் தேர்ட் பார்ட்டி கொடுத்துட்டு. ஓகே, இவர் உங்களை விட்டு போயிட்டு ஜஸ்டிஸ் கொடுக்காம இவருக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இவர்கிட்ட ஒரு ஜஸ்டிஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ப்ராப்பர் பதிலுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மைண்ட் கேம் கழிச்சிட்டு இவர் போயிட்டு காரணம் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன். ஓகே, ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிட்டு ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகி 11 months இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகி 6 months இருக்கலாம். ஓகே, பட் லவ் ரிலேஷன்ஷிப் விட்டு போயிட்டு நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பை இவரை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறீங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்தாலும் இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் இது வரைக்கும் வேண்டாம் நீங்கள் வைக்கல, ஹோல்டு பண்ணி பிடிக்கிறீங்க. ஓகே, ஸோ ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. அதில் எந்த மாற்றம் இல்லை, டிஃப்ரென்ஸ் ஷுவராக உண்டு. இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, சேம் டைம் இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி எந்த ஒரு ஆப்ஷன் ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலியாக இருக்கலாம். பட் இவர் ஆல்ரெடி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம சொல்லலாம். ஆள் ஆக்சுவலி அதே சேம் டைம் உங்களையும் ஏற்றுக்கிறதுக்கு ஆள் ரெடி கிடையாது. ஏன்னா டிஃப்ரென்ஸ் உண்டு. டோட்லி ஆள் ஒரு ஸ்டக்னஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் கரண்ட்லி உங்கள் சைடில் சேஞ்சஸ் நடந்தோட காரணம் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அந்த ஒரு போஸ்ட் கூட நீங்கள் ரொம்ப எமோஷ்னலி நீங்கள் அட்டாச் ஆகிட்டு இவன் இல்லைங்க எனக்கு உலகம் இல்லை, இவனை பார்க்காம இருக்க முடியாது, தூங்காமல் இருக்க முடியாது, இந்த தோட்டில் நீங்கள் இருந்துட்டு அப்படின்னா கரண்ட்லி நீங்கள் அந்த மாதிரி இருந்துட்டு இல்லை நம்ம சொல்லலாம். கரண்ட்லி நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஓகே, என்னோட ஸ்நேகம் ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகமாகும், அது என்னோட இருக்கட்டும். ஓகே, பட் நான் இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் அட்டாச்சாக நிற்க போகிறது கிடையாது. ஏன்னா நான் ஏமாந்துட்டு சீட்டிங் அனுபவிச்சுட்டு பெயின் அனுபவிச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒன்லி நான் பெயின் மட்டும் தான் அனுபவிச்சுட்டு என்னோடய எஃபர்ட்டுக்காக இருக்கட்டும், என்னோடய லவ்வுக்காக இருக்கட்டும், நான் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ்க்காக இருக்கட்டும், எனக்கு ஒருபோது ஜஸ்டிஸ் கொடுத்துடல. ஜஸ்டிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஷோராக நான் அந்த ரிலேஷன்ஷிப் நின்றுருப்பேன். பட் எனக்கு ஒருபோது ஜஸ்டிஸ் கொடுத்துடல. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் உங்கள் செல்ஃபில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உண்டு. எனக்கு எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், இந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் ஒருபோது வேணான்னு வைக்கல. இப்போவும் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்தாலும் இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறீங்க. உங்களோட லைஃப்பில் வேணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இது கூட கனெக்ட் ஆகிட்டு உண்டு. அது இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவனுக்கும் ஸ்நேகம் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது. பட் இவன் மாறிக்கிறான், அது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். ஸோ அதனால் நடக்கும்போது நடக்கிட்ட அந்த ஒரு தோட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டு கரண்ட்லி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களோட செல்ஃப் லவ், உங்களோட கெரியர், உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட சந்தோஷம், அதில் கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஆக்சுவலி ஹீல் ஆக ட்ரை பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் நமக்கு சேம் டைம் நமக்கு மூவ் ஆன் ஆகணும். அதே ஒரு சேம் டைம் இந்த ரிலேஷன்ஷிப் என் லைஃப்பில் இல்லாட்டாலும் எனக்கு பெயின் இருக்கக்கூடாது.
ஓகே. இந்த ஒரு போஸ்டருக்கு இந்த ஒரு போஸ்ட் லைஃப்பில் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அதனால் எனக்கு எந்த ஒரு நான் ஹர்ட் ஆகக்கூடாது, பெயின் அனுபவிக்கக்கூடாது, நான் என் லைஃப்பை ஹாப்பியாக முன்னோட்டு கொண்டு போகணும், அந்த அளவுக்கு இந்த ஹீல் ஆகணும் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு. ஸோ ஒரு சிலங்க ஹீல் ஆகிட்டோன்னு நம்ம சொல்லலாம். மேபி ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் என்னால் இல்லைங்க என்னால் வாழவே முடியாது நினச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி உங்கள் தோடு என்ன அப்படின்னா யார் இருந்தாலும் யார் இருந்தாலும் இல்லாட்ட என்னால் ஜீவிக்க முடியுங்க ஒரு தோட்டுக்கு நீங்கள் வந்துடுண்டு. என்னால் வந்து என்ன ஹாப்பியாக வச்சுக்க முடியும், என்னால் யாருமே இல்லைன்னா ஐ எம் கம்ப்ளீட்டட் இன்னர் வைஸ் ஐ எம் கம்ப்ளீட்னு தோட்டுக்கு வந்துடுண்டு. இந்த வைப்ரேஷன் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் என்றைக்கு வரீங்க அன்றைக்கி ரெஸ்னேட் ஆகும். லாஸ்ட் நைட் இவரோட தோட்ஸ் ஆக்சுவலி இவர் தேர்ட் பார்ட்டி அவங்களை இவரை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு. ஓகே, കാരണം இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஒரு ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் நைட் இவர் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டி பக்கத்தில் இவங்க நிற்கிறாங்கன்னு ஸ்டார்டிங்னே சொல்லிட்டேன். பட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, தேர்ட் பார்ட்டி மேலே இவருக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பட் இந்த ஒரு பர்சன் லாஸ்ட் நைட் திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்த எஃபோர்ட்டுக்கும் சரி என்ன சொல்ல லவ்வுக்கும் சரி கேரிங் சரி நான் ஒருபோது நான் ஜஸ்டிஸ் கொடுத்துட்டில்ல. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இவருக்கு உண்டு. தேர்ட் பார்ட்டிக்கு நான் கொடுத்துட்டு உண்டு, ஒன்றுமே எனக்கு எதுவுமே தராத ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு நான் கொடுத்துட்டு. பட் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் எனக்கு வந்து லவ்வையும் கேரையும் எஃபோர்ட்டையும் அள்ளி கொடுத்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒருபோது ஜஸ்டிஸ் கொடுத்துட்டே இல்லை. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி வரைக்கும் உண்டு. லாஸ்ட் டேட் அவர் சிந்திச்சுட்டு உண்டு. ஓகே, ரிலேஷன்ஷிப்பை கண்ணை மூடி மறைச்சிட்டு இவர் போயிருக்கலாம். பட் இவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி உண்டு. ஒரு போஸ்டருக்கு நான் ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு நான் மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு, விளையாடிட்டு உண்டு. அந்த ஒரு ஆத்மா என்னை நம்பிட்டு ட்ரஸ்ட் பண்ணிட்டு கேர் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அந்த ஆத்மாவுக்கு நான் ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சி இவருக்கு ஷோராக உண்டு. அதனால தான் லாஸ்ட் நைட் தாட்ஸில் இந்த ஒரு போஸ்டருக்கு ஆல்ரெடி தேர்ட் பார்ட்டிக்கிட்டே ஒரு ஹாப்பினஸ் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு இல்லையே. அந்த ஒரு விஷயம் எத்தனையோ நாட்கள் நீங்கள் பெக் பண்ணி போனீங்க, ஆனால் உங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துட்டே இல்லையே. இப்போ நான் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணது நடக்கும், உங்களை சூஸ் பண்ணது நடக்கும். எனக்கு எது இது ஃப்யூச்சர், நான் இப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஒரு ஓவர் திங்கில் இவர் லாஸ்ட் டேட் சிந்திச்சுட்டு. ஓகே, இதில் இவருக்கு ஆக்சுவலி உங்களை மேரேஜ் பண்ணுங்கிற ஆசை உண்டு, இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். பட் ஆள் ஸ்டக் ஆகும், மேரேஜ்னு ஒரு விஷயத்தில் ஸ்டக்கு. ஆனால் கரண்ட் லாஸ்ட் நைட் இவர் உங்களை சேசிங் பண்ணிட்டு உண்டு. லாஸ்ட் நைட் உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துருக்கலாம், லாஸ்ட்டு சீன் செக் பண்ணி பார்த்துருக்கலாம், இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு கரண்ட்லி உங்களோட நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க, உங்கள் என்ன சுச்சுவேஷன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இவர் லாஸ்ட் நைட் சேசிங் பண்ணிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் இவர் சேசிங் பண்ணிட்டு மனசில் ஆக்கின விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, யாருமே இல்லாட்டாலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும். இவரை டிபெண்ட் பண்ணிட்டு இல்லைங்கிற விஷயம் இவருக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இவரை டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருந்துட்டு அப்படின்னா இப்போதைக்கு இவரை இங்கே டிபெண்ட் பண்ணிட்டு இல்லைங்கிற ரியலைசேஷன் இவருக்கு லாஸ்ட் டைம் ஃபீல் ஆகிட்டு இவர் உங்களை சேசிங் பண்ணும்போது நீங்கள் அடித்து பொழிச்சு நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. பல சோஷியல் மீடியாவில் பல ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டு அதை பார்க்க ஒரு டைமில் இவருக்கு ஃபீல் ஆன ஒரு தோட்டம் என்ன அப்படின்னா இவங்க நம்மளை டிபெண்ட் பண்ணி இல்லை, இவங்களுக்கு நம்ம தேவையில்லை, நம்ம இல்லாட்டாலும் இவங்க அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது கன்ஃபார்ம் ஒரு தோட்டுக்கு இவர் வந்துட்டு. அதனால தான் இவருக்கு ஓவர் திங்கிங் ஆகிட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டியாக நீங்களாம். ஓகே, என்ன தான் ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டராகவே இருந்தாலும் செல்ஃபிஷான ஒரு கேரக்டராகவே இருந்தாலும் மணி ஓரியன்ட் கேரக்டராகவே இருந்தாலும் லாஸ்ட் டைம் இவர் சிந்திச்சுட்டு கம்யூனிகேஷனை பற்றி இவர் சிந்திச்சுட்டு உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும். ஏன்னா இவருக்கு மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி உண்டு. நீங்கள் கொடுத்த ஸ்நேகத்துக்கும் லவ்வுக்கும் கேருக்கும் கடைசி வரைக்கும் ஜஸ்டிஸ் கொடுத்துல இல்லை ஒரு குற்ற உணர்ச்சி இவருக்கு உண்டு. ஸோ அதில் கம்யூனிகேஷனை பற்றி இவர் சிந்திச்சுட்டு. ஓகே, ஆக்ஷன் எடுக்கிறத பற்றி சிந்திச்சுண்டு. இவருக்கு ஆக்சுவலி லாஸ்ட் நைட் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு லைஃப்பில் எல்லாமே இருந்தும் எனக்கு ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது, ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இவருக்கு ஆகிட்டு உண்டு. ஒரு போஸ்ட் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி யூனிவர்ஸ் எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு நல்லா ஃபேமிலி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், பழைய விஷயத்தில் எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கலாம். பட் நான் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை. ஓகே, எனக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இல்லைங்க இன்னும் ஏதோ ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆகுங்கிற ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அதனால தான் இவருக்கு மனசிலான விஷயம் ஒன்று கம்யூனிகேஷன் பண்ணுவோமா. ஏன்னா நீங்கள் இல்லாமல் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு 9 of Cups தான் ஃபீல் ஆகுது தவிர 10 of Cupsங்கிறது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும், கம்ப்ளீஷன் ஆகும். பட் இவருக்கு 9 of Cups. அதனால தான் ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். இவருக்கு ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை.
அதனால தான் இவருக்கு ஒரு இன்கம்ப்ளீஷன் இவருக்கு ஆல்ரெடி இருக்கிறதுலே இவருக்கு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தான் இவரை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, இல்லைங்க உங்கள் கூட சேர்ந்தது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும், இல்லைங்க இவருக்கு கான்டாக்டில் நீங்கள் இருக்கணும், இல்லைங்க இவர் கூட பேசி பழகி நீங்கள் இருக்கும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும், ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அதனால தான் ஒரு பர்சன் லாஸ்ட் டேட் கம்யூனிகேஷன் பண்ணுறதை பற்றி சிந்திச்சுட்டு எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறது. ஓகே, என்னதான் செல்ஃபிஷான கேரக்டராக வேணும் ஷோராக இவர் உங்களை சூஸ் பண்ணல, எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்னன்னா இவரோட விஷுவல் ஃபுல்மெண்ட் நீங்களும் ஆகும், இவரோட சக்ஸஸ் நீங்களும் ஆகும். இவருக்கு லைஃப்பில் என்னத்தை இருந்தாலும் ஒன்று கூடி நீங்களே சேர்ந்தால் மட்டும்தான் இவருக்கு லைஃப்பில் சக்ஸஸ், ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு லைஃப்பில் கிஃப்ட்டுன்னு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களோட செல்ஃபோ. ஓகே, உங்களுக்கு இருக்கிற அதே ஸ்நேகம் இவருக்கு உண்டு, பட் அவளை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டல, அதான் உண்மையான விஷயம். மேபி இந்த ஒரு பர்சன் மனசில் இருக்கிற மேபி இந்த ஒரு பர்சன் ஸ்டாராக இருக்கலாம், அதனால இவருக்கு கான்ஃபிடன்ஸ் கார்டு வந்துட்டு. பட் ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் கிளாரிட்டி இல்லை, ஃப்யூச்சர் இல்லை அப்படின்னு சிந்திச்சு இவர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சிந்திச்சு இந்த ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு எல்லாம் அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு மனசில் ஆகிட்டு ஏஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இருக்குது. ஓகே, சாரி ஃபீல் பண்ணிட்டு லாஸ்ட் நைட் இவர். ஓகே, இவருக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகிட்டு லாஸ்ட் நைட் இவர் பண்ண ஆக்ஷன்ஸ்க்காக இருக்கட்டும், வார்த்தைகளாக இருக்கட்டும், இவர் அந்த சுச்சுவேஷன்லாம் இவர் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு சாரி ஃபீல் பண்ணி இவ்வளோ தூரம் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன், நீ காயப்படுத்துகிறேன், நீ எவ்வளோ தூரம் ஹர்ட் ஆகிருப்பாங்க விஷயத்தை சாரி ஃபீல் பண்ணிட்டு இவருக்கு லாட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் என்ன தான் இவரை சீட்டிங் பண்ணிட்டு போனாலும், ஓகே நீங்கள் வேண்டான்னு இவர் போனாலும் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் தான் இம்பார்ட்டன் நினச்சிட்டு போனாலும் இவருக்கு மைண்டாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் ஒருபோதும் ஆஸ்பர் பண்ணவே இல்லை. நீங்கள் எப்படி இருப்பீங்க, நீங்கள் லைஃப்பில் எப்படி இருப்பீங்க, ஹர்ட் ஆகிருப்பீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்களே. ஸோ ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறனால தான் கரண்ட்ஸ் இன்னும் இவர் உங்களை திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு, இன்னும் உங்களை இவர் சேசிங் பண்ணிகிட்டு இருக்காரு, இல்லைங்க இன்னும் இவர் உங்களை திரும்பி பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்னார் இவருக்கு லைஃப்பில். ஓகே, ஸோ ஒரு சிலவங்க ஒரு போஸ்டர் கிட்டது ஒரு காலோ ஒரு மெசேஜோ ரிசீவ் ஆகிருக்கலாம். ஏன்னா இவருக்கு நமக்கு இவர் கம்யூனிகேஷன் பண்ணுறதை பற்றி இவர் சிந்திச்சுட்டு. ஓகே, இவர் சேசிங் இவர் ஓப்பனாக சொல்லப்போனால் இவர் உங்களை லாஸ்ட் டைம் சேசிங் பண்ணிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அடித்து பொழிச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இந்த பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஓடி வந்து உங்ககிட்ட ஒரு காலோ ஒரு மெசேஜோ பண்ணணும்னு ஒரு தாட். இவர் பயங்கரமாக அட்ராக்ட் கரண்ட் இங்கே இருக்கிற வைப்ரேஷனை கண்டு உங்கள் செல்ஃப் லவ் கண்டு இவர் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு இதை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இந்த போஸ்ட்டுக்கு ஒன்று சிந்திக்காமல் ஓடி வந்து ஒரு காலோ ஒரு மெசேஜோ பண்ணணுங்க ஒரு தாட் வந்துட்டு. ஓகே, மேபி இது லாங் டேஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் லாஸ்ட் நைட் தாட்ஸில் ஆக்ஷன் எடுக்கிறத பற்றி சிந்திச்சுட்டு. ஓகே, ஏன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, உங்களால் ஹாப்பியாக முன்னோட்டு கொண்டு போக முடியும். இவரை டிபெண்ட் பண்ணி நீங்கள் இல்லை, இவர் இல்லாட்டில் உங்களால் ஹாப்பியாக ஜீவிக்க முடியுங்கிற ஒரு தாட் இவருக்கு லாஸ்ட் நைட் ஃபீல் ஆகிட்டு. ஸோ அதனால் இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிறத பற்றி சிந்திச்சுட்டு. ஆக்ஷன் எடுத்தால் என்ன ஆகும், தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா இல்லை உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, ஆக்ஷன் எப்படி எடுக்கிறது, ஆக்ஷன் எடுத்தால் என்ன ஆகும். ஓகே, இந்த ஒரு பர்சன் மேபி லாங் டேஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்சன் கிட்ட 7 டேஸில் ஒரு காலோ ஒரு மெசேஜோ இல்லைங்க நேரில் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம சொல்லலாம். ஓகே, ஓகே, இவர் கரெக்டாக உங்களை சூஸ் பண்ணுறது எந்த மாற்றம் இல்லை. இவருக்கு மனசில் இருக்கிற விஷயம் அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு எல்லா அம்புடன்ஸ் இறைவன் கொடுத்துருக்கான், பட் எனக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை. என்னோடய விஷுவல் ஃபுல்மெண்ட் நீங்களாகும், என்னோடய ஹாப்பினஸ் சந்தோஷம் எல்லாமே நீங்கள் தான். அதனால் இவர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி இவர் உங்களை கரெக்டாக சூஸ் பண்ணுவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, ஓகே, ஸோ இதுதான் அந்த பர்சனல் லாஸ்ட் நைட் தாட்ஸு. சார் நமக்கு இது இம்பார்ட்டண்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். இ லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஹெச் லெட்டர் இம்பார்ட்டன்ட், கே லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஓகே. ஸோ இந்த லெட்டர்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேம் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 888 இல்லை, ஓகே 444 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 47 இம்பார்ட்டன்ட், 48 இம்பார்ட்டன்ட், 69 இம்பார்ட்டன்ட், ஓகே 16 important, 57 important, 33 important, 19 important, 17 important, 46 important, okay
இது 8 இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். இனி இம்பார்ட்டண்டான டேட்டு பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட். Yes, 17 important, 11 important, 11 important. Okay, 11 important, 12 important, 17 important. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ ப்ரீசீஸ் அந்த மூமெண்ட்டு தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார்